வேர்க்கடலையில எப்படி ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் பண்றதுங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். 1 கப் அளவு வேர்க்கடலைய எடுத்து, ஒரு பேன்ல போட்டு அத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க 200 கிராம்ஸ் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவு வேர்க்கடலைய நம்ம எடுக்கும்போது, அதுலேருந்து 26 கிராம் அளவு புரோட்டீன் நம்ம உடம்புக்கு டைரக்ட்டா போய் சேரும். நம்ம காஸ்ட்லியா பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா இதெல்லாம் வாங்கி தான் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையில ஒரு நாளைக்கு தேவையான 40லேருந்து 50 கிராம் புரோட்டீன்ல நமக்கு பாதி புரோட்டீன் இதுலருந்தே நமக்கு கிடைச்சிரும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், வேர்க்கடலைய வறுத்தோ, இல்ல வேக வச்சோ நம்ம குடுக்கும்போது, நம்ம 26 கிராம் அளவு புரோட்டீன் நமக்கு முழுசா வந்து சேரும். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக்கா தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க எப்படி குடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அவங்கள சாப்பிட வைக்கணுன்றதுக்காக பண்ணது. ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த வேர்க்கடல எடுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சதுக்கப்புறம், அது கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய்ய விட்டு, இது 2த்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சு, இத ஓரமா எடுத்து வச்சிரலாம். இப்ப இன்னொரு பேன்ல நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் மிக்ஸிங் ரெடி பண்ணிறலாம். அதுக்கு ஒரு கியூப் ஆஃப் பட்டர ஆட் பண்ணி, அத நல்லா மெல்ட் பண்ண விட்டுட்டு, நான் இங்க 200 கிராம்ஸ் ஆஃப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம எவ்ளோ வேர்க்கடல எடுக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலா கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணாது. 1 கப் அளவு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியா வர்றதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப இது நல்லா க்ரீமியா மாறி வந்துருச்சு. கோகோ பவுடர் டைரக்ட்டா மில்க் ஷேக்குக்கு அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ் பண்ணுனதுக்கு அப்புறமா தான் அதில சேர்த்து ஆட் பண்ணி நம்ம பால் ஊத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியா வந்ததுக்கு அப்புறமா, நாம அரைச்சு ஏற்கனவே வச்சிருந்த வேர்க்கடலைல இந்த சாக்லேட் மிக்ஸிங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி, இத நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா, இப்போ வேர்க்கடல, சாக்லேட் மிக்ஸிங் 2ம் பிளெண்ட் ஆயி, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இத நாம இது கூட கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா, நமக்கு கிடைக்கிற பால் எதுவா இருந்தாலும், அத காய்ச்சி ஆற வச்சு, நம்ம ஃப்ரீஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும்போது. இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி, ஒரு சர்விங் கிளாஸ்க்கு நம்ம இப்போ மாத்திரலாம். இது கூட கொஞ்சம் நட்ஸ வந்து டாப்பிங்ஸா ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இங்க சாக்கோ சிப்ஸ ஆட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெலிஷியஸா உங்களுக்கும் வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வித்தின் 1 ஹவர்ல டெலிவர் ஷிப் பண்றோம். தேங்க் யூ.